Peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, நீ என்னத்தை நினைக்கிற, உன் நினைவுகள் என்ன ரொம்ப முக்கியம். நீ என்ன நினைக்கின்ற அந்த கசடுகள் அசடுகள் எல்லா கழிவறைகள் எல்லாம் மண்டையில வந்துடும். ஐயோ, தோல்வியை பற்றி நினைக்கணும், நோயை பற்றி நினைக்கணும், பலகீனத்தை பற்றி நினைக்கணும், கடனை பற்றி நினைக்கணும், பிரச்சனைகளை பற்றி நினைக்கணும், கோர்ட்டு கேஸை பற்றி நினைக்கணும் என்று நீ அதையும் இதையும் போட்டு மனசை போட்டு குத்திக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப நீ என்னவாக மாற வேண்டும்? சமாதானத்தின் நினைவுகளை வைத்துக்கொள். எத்தனையோ காரியங்களை நீ வெற்றி அடைஞ்ச, எத்தனையோ காரியங்கள்ல நீ ஜெயிச்ச, ஆண்டவர் உன்னை ஜெயிக்க வைத்தார். அப்ப அந்த நேரத்துல நீ ஆண்டவரை பற்றி கொண்ட, ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்தாய். அப்ப தெய்வீக பிரசன்னம் உனக்குள்ளா இருந்தது. தெய்வ ஞானத்தை தேவன் உனக்கு கொடுத்தார். ஆனால் நீ வெற்றி அடைந்த. எவ்வளவோ மைல்களை தாண்டி வந்திருக்கின்றாய், எவ்வளவோ கடல்களை தாண்டி வந்திருக்கின்றாய். இன்னைக்கு நீ சோர்ந்து போய் கிடக்கிறியே. ஏன் சோர்ந்து போயிருக்கின்றாய்? ஏனென்றால் ஆண்டவரை பற்றி கொள்ளவில்லை. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரை உணரவில்லை. பற்றி கொள்வதை விட ஆண்டவரை உணரவில்லை. ஆண்டவர் என்னோடு வருகிறார் அல்லவா, நான் ஏன் பயப்படணும் அப்படி என்று. அப்ப எரேமியா 29:11 உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்க நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப அவர் என்ன நினைத்திருக்கிறார்? எனக்குள்ளா இருக்கிற தேவன் என்ன நினைத்திருக்கின்றார்? எனக்கு எதிர்காலத்தையும் எனக்கு நம்பிக்கையையும் கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். எதிர்காலம்லாம் பிரகாசமாக மாறும், எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும், எதிர்காலம் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைங்க வளருவார்கள், என்னுடைய துக்கம் எல்லாம் பறந்து போகும். அது நீ அறிக்கையிடணும் தெய்வ பிள்ளைகள. அப்ப ஆண்டவர் உனக்குள்ளா இருக்கும்போது சாத்தான் விட மாட்டான், சாத்தான் விடவே மாட்டான், உன்னை அழித்து போடணும்னு நினைப்பான். அப்ப எனக்குள்ளாய் தேவன் இருக்கையில எனக்கு எல்லாமே செம்மையாக மாறும். நான் யோர்தான் நதியிலே நடப்பட்ட பயிர்கள் என்று நீ அறிக்கையிடணும் தெய்வ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 11:1 பார்க்கின்றோம், விசுவாசம் என்பது நம்புகிறவற்றின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்பது நம்புகிறவற்றின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப விசுவாசம் உனக்கு இருக்குதா? எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம். அந்த விசுவாசம் என்ன? அதை உணர்ந்திருக்கிறோமா? அந்த விசுவாசம் என்றால் என்ன? வீசுகின்ற சுவாசம். அந்த ஒவ்வொரு சுவாசத்திலையும் ஆண்டவர் எனக்குள்ளா இருக்கின்றார், என் தேவன் எனக்குள்ளா இருக்கின்றார், என் தேவன் என்னை படைத்திருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார், எனக்குள்ளாய் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். நான் ஆண்டவர். ஒரு மனிதன் அறிக்கையிடணும், நான் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேரு அறிக்கையிடுவாங்க, நான் அயோக்கியன், நான் பாவி, நான் துரோகி, நான் ஏமாற்றினேன், நான் திருடினேன், நான் பொய் சொன்னேன், நான் விபச்சாரம் செய்தேன், நான் பலவிதமான பாவங்களுக்குள்ளாய் நான் சொத்துகளுக்கு ஆசைப்பட்டேன், என் அண்ணன் தம்பிகளை அடித்தேன், என் அண்ணன் தம்பிகளுக்கு மோசம் செய்தேன். இதுதான். அப்ப நான் இறைவன் என்ற படைப்பு ஒரு பக்கம் இருக்குது, நான் பாவி என்ற படைப்பு இன்னொரு பக்கம் இருக்குது. அப்ப இந்த பாவி இறைவனாக மாறுகின்றானா? மாற முயற்சிக்கின்றானா? என்னைக்காவது அதை நினைத்து பார்த்தானா நான் இறைவனாக மாற வேண்டும் என்று? இல்ல, எனக்கு இந்த சொத்து மேலதான் கண்ணு, இந்த பொண்ணு மேலதான் கண்ணு, இந்த மது மேலதான் கண்ணு, எனக்கு ஹைஃபை வாழ்க்கை தான் முக்கியம், ஹைஃபை வாழ்க்கை தான் முக்கியம், நான் எதை பத்தியும் கண்டுக்க மாட்டேன் அப்படி என்று வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். இன்றைய ட்ரெண்ட் அது. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம், நல்ல பிரியாணி சாப்பிடலாம், அங்கேயும் இங்கேயும் போகலாம், நம்ம தியேட்டருக்கு போகலாம், நம்ம எல்லா இடங்களிலும் சந்தோஷமா வாழலாம் என்று நினைக்கிற உலகமாக மாறிவிட்டது. தெய்வ பிள்ளைகளே, நான் இறைவன் என்று ஒரு மனிதன் எப்பொழுது உணர்கிறானோ பிரபஞ்சம் எல்லாம் அவனுக்கு சொந்தமாகிறது. எப்ப நான் பாவி என்று உணர்ந்து இந்த பாவத்துக்குள்ளேயே நம்ம வாழணும் என்று நினைக்கிறானோ அவன் ஒரு குட்டையில ஒண்ணு மட்டை மாதிரி ஆயிடுறான்.
அவனுக்குள்ளாய் பலவிதமான போராட்டங்கள் இருந்து அந்த புழுக்களும் அந்த வண்டுகளும் அவனை கடிச்சு திங்கிடும். ஆனால் நான் இறைவன், நான் பாவத்தை விட்டு நான் இறைவனாக மாற வேண்டும், மாறுகிறேன், நான் இறைவன், எனக்குள்ளா இறைவன் இருக்கின்றார், இந்த ஆவியை கொடுத்தது இறைவன் என்று ஒரு மனிதன் எப்பொழுது உணர்கின்றானோ அவன் ஏஞ்சலாக மாறுகிறான், அவன் தீர்க்க தரிசிகளாக மாறுகின்றான், அவன் உன்னத படைப்பாக மாறுகின்றான், அவன் வான தூதர்களாக மாறுகின்றான். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான் உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையிலே குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது தெய்வ பிள்ளைகளே. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.